ஆல்ரெடி நம்ம ரோஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம், வரைகிறது மாலை பார்த்தோம் அந்த இதில் ஷார்ட்ஸில். அதை வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலான்றதை இப்போ நம்ம இதில் பார்க்கலாம், டீப்பாக பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரோஸ் மாலை வரைகிறதுக்கு நம்ம வந்து இந்த டெக்னிக் அந்த இது மட்டும் நம்ம பார்த்துலாம் எப்படி வரையலான்றது. இந்த எஃபெக்ட்டு சி ஒரு பக்கம் சி மாதிரி போட்டு இன்னொரு பக்கம் உள்ளுக்கா ஒரு சி, இது மாதிரி ஒன்று ஃபஸ்ட்டு பண்ணணும். ஒன்று இது உள்ளேன்னு வச்சுக்கோங்க, இது வெளியில், அது மாதிரி இது உள்ளே இருக்குது இது வெளியில், அப்படி மாற்றி இது வந்து இப்போ நான் இது வந்து உள்ளேன்னு வச்சுக்கிறேன், இது வெளியில். இப்போ இது உள்ளே இருக்க மாதிரி இருக்கா, இப்போ நான் வெளியில். இந்த மாதிரி மாற்றி டைரெக்ஷனில் பண்ணால் இது ரோஸ் மாதிரி எஃபெக்ட் வரும். இப்போ இங்கே இது உள்ளேன்னு நான் வச்சுட்டு ஒரு வெளியில் இப்படி போட்டால் அது மாதிரி ரோஸ் எஃபெக்ட் வரும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சும்மா பென்சிலில் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம கலரிங் பார்க்கலாம். இப்போ பண்ணி பாருங்கள் நீங்கள். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் கலரிங். இப்போ பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டு இது வந்து நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் கலர் ஃபஸ்ட்டு பிரித்து வச்சுட்டேன். இப்போ வந்து இதில் ரோஸ் அடிக்க போகிறேன். இங்கே வந்து அந்த சாமந்தி பூ இருக்க மாதிரி அந்த இது இங்கே க்ரீன் வரும், இங்கே ஒயிட்டில் பண்ணலான் இருக்கேன். அது மாதிரி எங்கெங்கே என்னென்ன பண்ணணும்னு சும்மா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு பேசிக்காக இருக்கும்போது எழுதி வச்சுட்டா நல்லது. இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே எனக்கு வந்து பேஸ் கோட்டு கீழ் வந்து லைட்டாக இருக்கணும். அதனால் நம்மக்கிட்ட பிங்க் கலர் நான் எடுத்துக்கலான் இருக்கேன் ரோஸ்க்கு. அந்த பிங்க் கலர் வந்து நம்ம சில டார்க்காக இருக்கும். டார்க்காக இருந்தால் நம்ம வந்து அதை இது நல்லா இருக்காது கீழ் பேஸ் டோன். அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஒயிட் கலரில் லேயரிங் கொடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ கொடுத்து முடிச்சுட்டேன். என்கிட்ட இருக்க பிரிஸ்மா கலர் பென்சிலில் இருக்குது இந்த கலரு பீச் கலர் எடுத்து நான் கொடுக்குறேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ, பீச் லைட் கலராக எனக்கு வேணும். பேஸ் வந்து நம்மளுக்கு லைட் கலராக இருந்தால் தான் அது கொஞ்சம் நல்லா எடுத்து காமிக்கிற மாதிரி வரும். நம்ம உள்ள டார்க் கலர் பண்ணும் போது பேஸ் டார்க் கலர். அந்த பெயிண்டிங்னா வேறு டெக்னிக், இது பென்சில்னால இப்படி பண்ணுறோம். இப்போ நான் பண்ணிட்டேன், இந்த மாதிரி பேஸ் கொடுத்துட்டேன். இந்த லைட் எனக்கு போதும்னு தோணுறது, அதனால் விட்டுட்டேன். இப்போ இதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா, இப்போ நம்ம இந்த சிசியாக போட்டு பண்ணியிருக்கோம்ல, இந்த இதை எடுத்து இதில் அப்ளை பண்ணணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் 2 கலர் சூஸ் பண்ணலான் இருக்கேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ரெட்டும், இந்த மாதிரி கொஞ்சம் டார்க் ஆரஞ்சு, இது வந்து ஸ்கார்லெட்டுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி கொஞ்சம் ரெட்டு, இந்த 2 கலர் பென்சிலை வச்சு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் டார்க் கலர் பென்சிலில் ஃபஸ்ட்டு இந்த ரோஸ் பண்ணிவிட்டு பண்ணுறேன். இப்போ பண்ணும்போது இப்போ இப்போ இது வந்து நம்ம கரெக்டாக இப்படி லைனாக இருக்க மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ வந்து இந்த இடத்துல கொஞ்சம் பாதியாக கூட இருக்கலாம், ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தும் பண்ண வேணாம், கொஞ்சம் மைல்டாகவே கொஞ்சம் பண்ணலாம். இது மாதிரி இங்கே தான் இருக்கணும் அப்படின்ட்டு இப்படி நீட்டாலாம் அப்படி கோடு மாதிரி வந்தாலும் நல்லா இருக்காது. அங்கங்கே இருக்கணும், எங்கே நம்ம பண்ணுறோன்றது லைனாக அப்படியே கரெக்டாக இப்படி ஈவனாக இருக்கணும், அப்படிலாம் பார்த்து பண்ணக்கூடாது. இப்போ இந்த சைடில் வரும்போது பாதி கூட இருக்க மாதிரி நம்ம காமிச்சிக்கலாம். ரோஸு சைட்லலாம் ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் இருக்காதுல்ல, அதனால். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இது முடிச்சிட்டேன். இப்போ நான் ரெண்டாவது என்ன பண்ணுறேன், ஸ்கார்லெட் லைட் கலர் எடுத்திருக்கேன்ல, அதை எடுத்துகிட்டு இந்த இடத்துல நான் பண்ண போகிறேன். ஆனால் வந்து நான் எங்கே பூ வரைஞ்சனோ அதை பார்த்துலாம் என்ன பண்ண போகிறதில்ல. இப்போ புதுசாக ஃப்ரெஷ்ஷாக எப்படி பண்ணுவோம் மனசில் நினச்சின்னா அதே மாதிரி பண்ணுறேன். ஆனால் எந்த இடம்லாம் நான் பார்க்கல, அந்த அந்த பண்ணுறது மட்டும் மனசில் வச்சுன்ட்டு அதே மாதிரி பண்ணிடலாம். ஒயிட் கலர் பென்சில் எடுத்து இப்போ திருப்பியும் அங்கங்கே மனசில் நம்ம எங்கே வரையணும்லாம் பார்க்கக்கூடாது. இப்போ எப்படி நம்ம ஆரஞ்சு எங்கே வரையணும்னு பார்க்காத பண்ணுமோ அதே மாதிரியே எங்கே வரையணும்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நம்ம எப்படி இந்த சீன்றது மட்டும் நினச்சின்ட்டு அதை மட்டும் நம்ம பண்ணிடலாம். எங்கே அதெல்லாம் ஒவ்வொன்றா அப்ராக்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காது, அப்படியே பண்ணிடுறோம். இப்போ இது வரையும் நான் முடிச்சிட்டேன். இப்போ எனக்கு இப்போ வந்து என்ன பண்ணுறேன், இதுக்கப்புறமா இந்த மாலை வந்து இந்த ஃபுல் சைஸில் இருந்ததுன்னா இந்த சைடு வந்து பெருமாள் அந்த எந்த லக்ஷ்மியோ எல்லா படமும் இல்லை எந்த பெருமாள் படமாக இருந்தாலும் இந்த இடத்துல டார்க் போர்ஷனாக வரும். முருகர் எதுவாக இருந்தாலும் எந்த பெருமாளுக்கு மாலை போட்டாலும் இப்போ இந்த இடத்துல டார்க்காக இருக்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல கொஞ்சம் டெப்த் பண்ணுற மாதிரி காமிச்சு டெப்த் ஏற்றுறோம். இந்த சைடில் மட்டும் நான் ப்ரௌன் கலர், நார்மல் ப்ரௌன் கலர், ரொம்ப டார்க் இல்லை, அதை எடுத்து இப்படி சர்க்குலர் மோஷனில் லூஸாக இப்படி கொஞ்சம் இந்த இடத்துல மட்டும் இது மேலே பட்டாலும் பரவாயில்ல, அது ரோஸ் மேலே
இப்படி பண்ணிவிட்டு அப்படியே லூஸாக அப்படியே மர்ஜ் பண்ணுற மாதிரி பண்ணி விட்டுறணும். இங்கே ஃபஸ்ட்டு இங்கே மட்டும் டைட்டாக கொடுத்துட்டு இப்படி சுற்றுற மாதிரி வந்துட்டு இப்படி லூஸாக பண்ணிடணும். அதே மாதிரி மேலேயும் இப்போ இந்த இடத்துல வந்து கம்மியாக தான் இருக்கும், இங்கே தான் நம்மளுக்கு டார்க் போர்ஷன். அதனால் நான் என்ன பண்ணுறேன், மேலே கொஞ்சம் கம்மியாக அந்த கீழே பண்ணதோட மேலே வந்து கம்மியாக இருக்கணும். சுற்றி சுற்றியே பண்ணுற மாதிரி தான் இந்த மெத்தடு. இப்படி பண்ணுவோம்ல, அதே மெத்தடில் பண்ணிடணும். இது வந்து தனியாக தெரியும், கோடு மாதிரி இருக்கக்கூடாது. கோடு மாதிரி எஃபெக்ட் இருந்ததுன்னா இதை எடுத்து இப்படி கொஞ்சம் இப்படி பண்ணிட்டா அது வந்து இதாகிடும். சும்மா ப்ரெஷர் கொடுக்காது, இப்படி பண்ணணும். சேர மாதிரி தனியாக லைன்ஸ் மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது, ஷேடிங்காக இருக்கணும். அதுக்காக இப்போ லைன்ஸ் மாதிரி இருந்ததுன்னா அது வந்து கோடு தனியாக பிரித்து வச்ச மாதிரி இருக்கும். அதனால் நம்ம கண்ணில் பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியும் அது கோடு மாதிரி இருக்கா இல்லையான்றது. ஓகே, இப்போ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஃபோனில் ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்த்தங்கன்னா அது வந்து பூ மாதிரி எஃபெக்ட் தெரியுதான்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். அது எடுத்துகிட்டு ஜூம் பண்ணாவே நம்மளுக்கு ஒரு எஃபெக்ட் தெரியும். இது ஒரு நான் பண்ணுற இப்படி தான் பண்ணி பார்த்துப்பேன். ஏதாவது தப்பாக இருந்தால் அதை கரெக்ஷன் பண்ணுவேன். சரிங்களா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா வருதான்ட்டு. அது மாதிரி இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ரோஸை முடிச்சிடலான் இருக்கேன். ரோஸை முடிச்சிடறேன். இப்போ இங்கேயும் ரோஸ் இருக்குது, இதையும் முடிச்சிடலாம். ஓகே, இப்போ 2 இதுவும் நம்ம ரோஸ் முடிச்சிட்டோம். ரோஸ் முடித்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, நான் வந்து இந்த ஒயிட் பார்ட் முடிச்சிடலாம் ஃபஸ்ட். நெக்ஸ்ட்டு இப்போ ஒயிட் பார்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு பேஸ் தான். எல்லா பேஸும் என்ன பேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒயிட்டில் நம்ம மல்லிப்பூலாம் கொஞ்சம் எப்படி ஸ்ட்ரோக்ஸ் இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒயிட்டில் ஃபஸ்ட்டு டார்க்காக ஹைலைட் மாதிரி காமிச்சிட்டு அப்புறம் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல ப்ரெஷர் இப்படி வெறும் கோடு மாதிரி இல்லாத பண்ணி முடிச்சுட்டு இது மேலே ஃபஸ்ட்டு லூஸாக ஒயிட்டில் மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, ப்ளூ முடிஞ்சது. இப்போ அந்த அடிச்சிட்டோம், நம்ம கொஞ்சம் எடுத்து காமிக்கிற மாதிரி பண்ணிவிட்டு அந்த சைடில் இருட்டாக்கிட்டு இப்போ எடுத்து காமிச்சு இப்போ இந்த மல்லிகைப்பூ முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலான்னா இந்த இதுக்கு வரலாம். எல்லோ ஆக்கர்ன்றது எடுத்துக்கிறோம். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல சாமந்தி பூ பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து பேஸ் கோட் வந்து லைட்டாக கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த பூ வரைஞ்சிக்கலாம். அந்த உள்ளே குட்டி குட்டியாக பூ இருக்கும், அது அந்த பூக்கு இந்த மாதிரி பண்ணிட்டோம். பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணலான்னா நம்ம பென்சில் எடுத்து எல்லோ ஆக்கர் நான் சொன்ன பென்சில் எடுத்துகிட்டு எல்லோ ஆக்கர் கொடுக்குறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இந்த பார்ட்ஸ்லாம் மட்டும் எல்லோவில் நார்மல் எல்லோ பென்சிலில் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு எல்லோ ஆக்கர் இந்த மாதிரி இருக்கும். எடுத்து இந்த சைடில் இருட்டாக இருக்க பார்ட்டை காமிச்சிடலாம், டெப்த் பார்ட்டை காமிச்சிடலாம். இந்த சைடில் கம்மியாக டார்க் ப்ரௌன் எடுத்து இங்கே கொஞ்சம் வெளிச்சம் இருக்கணுன்றதுக்காக உள்ளே மட்டும் கொஞ்சம் நான் இந்த ஹைலைட் பண்ணிக்கிறேன், வெளிச்சத்தை காமிக்கிறதுக்காக. ஓகே, இந்த எல்லோ கட் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இந்த க்ரீனுக்கும் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஒயிட் எடுத்து ஸ்ட்ரோக்ஸ் இந்த மாதிரி கொடுத்துடணும். அதே மாதிரி இங்கேயும் கொடுத்துட்டு லைட் க்ரீன் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். லைட் க்ரீன் எடுத்துக்கிறேன். லைட் க்ரீன் எடுத்துகிட்டு அப்ளை பண்ணிவிட்டோங்க ஃபுல்லாக. டார்க் க்ரீன் எடுத்துக்கணும், இப்படி ஸ்ட்ரோக்ஸ் போட்டணும். அதே மாதிரி இங்கேயும் இப்போ டைட்டாக கோடு மாதிரி கிழிக்கக்கூடாது. டக்குன்னு இப்படி எடுத்து இப்படி டக்குன்னு விட்டுறணும். ரொம்ப டைட்டாக இப்படி இல்லை இங்கே போடுறேன், இப்படி பண்ணாங்கன்னா தப்பு. இப்படி இருக்கணும் ஸ்ட்ரோக்ஸு. இப்போ ப்ரிஷன் ப்ளூ இல்லைனா வயலட் அந்த மாதிரி கலர் எடுத்து கொஞ்சம் நான் இந்த இடத்துல இப்படி பண்ணி நம்ம அந்த காமிக்கிறதுக்கு ப்ரிஷன் ப்ளூ
இல்லைனா கொஞ்சம் டார்க்கில் ப்ளூவில் இது மாதிரி எடுத்துட்டா நம்மளுக்கு நல்லாயிருக்கும் காமிக்கிறதுக்கு. இந்த மாதிரி இருட்டாக அந்த டெப்த் காமிக்கிறதுக்கு இந்த சைடில் நிறையா, அந்த சைடில் கம்மி, எப்பவுமே போல். ஓகே, இது முடிஞ்சுது. அதுக்கப்புறமா நான் இது பண்ணிடலாம். இது பண்ணுறதுக்கு நம்ம ஒயிட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக ஒயிட்டில் பேஸ் கொடுத்துடலாம். இப்போ கொடுத்துட்டேன். இப்போ ரோஸ் கலர் எடுத்துக்கலாம். இந்த கலர் இந்த எடுத்துகிட்டு நம்ம லூஸாக அப்படியே அப்ளை பண்ணிடலாம். லூஸாக பண்ணால் போதும், டைட்டாக பண்ண வேணாம். கொஞ்சம் லைட்டிங் நம்மளுக்கு வேணும். அதனால் இந்த மாதிரி ஸ்கார்லெட் கூட எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இப்படி டார்க்காக கொடுத்துட்டு அப்புறமா லூஸாக அப்படியே லேயரிங் மாதிரி பண்ணி அப்படியே லூஸாக விட்டுடலாம். எப்போவுமே அந்த நேச்சுரலாக நம்ம வரைகிற படத்துக்கு அவுட்லைன் மாதிரி கொடுக்கவே கூடாது. அவுட்லைன் தெரியாத ஷேடிங்லாம் காமிக்கணும். அதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ பண்ணி முடித்தாச்சு. சம் கரெக்ஷன் மட்டும் பார்த்துடலாம். இங்கே கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் வந்த இடத்துலலாம் பென்சில் எரேசர் நான் யூஸ் பண்ணுறேன். இது இப்போ அது மாதிரி வச்சு இப்போ கனெக்ஷனாக இருக்கணும். வெறும் அப்படியே தனியாக ஒரு இதுவாக தெரியாத இதோடு இது சேர்ற மாதிரி சும்மா அப்படி ஏதாவது பிளெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணிடணும். ஒன்றுத்துக்கும் கனெக்ஷன் இருக்க மாதிரி இருக்கணும். கனெக்டிவிட்டி பண்ணணும். இந்த மாதிரி பென்சில் எரேசரை வச்சு இப்படி வெளில இப்படி பண்ணுற மாதிரி இப்படி பண்ணும்போது பூக்கெலாம் ஒரு கோடு மாதிரி இருக்காது. இப்போ கொஞ்சம் பள்ளமாக தெரிகிற மாதிரி இருக்கும். பென்சில் எரேசரை யூஸ் பண்ணணும். இது மாதிரி நம்ம கோடு போட்டு வரைஞ்சோம். அந்த கோடாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக பண்ணுறேன் நான். கோடு மாதிரி போட்டு வரைஞ்சால் அது நல்லா இருக்காது, ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். நம்ம அந்த கோடு ஸ்ட்ரோக்ஸு இந்த லைன்ஸே காமிக்காத அது மாதிரி பண்ணால் தான் நேச்சுரலாக இருக்கும். இன்னும் நேச்சுரலாக இருக்கணும்னாலும் இப்படி நம்ம லைட்டாக டச் பண்ண, ஃபுல்லாக அழைச்சிடக்கூடாது, சும்மா லைட்டாக அப்படி பண்ணும்போது ரியலாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்த பூனுடைய இதெல்லாம் வெளியில் கொஞ்சம் வந்தால் மாதிரி அந்த மாதிரி தெரியும். அது மாதிரி லைன்ஸாக இருந்தால் அது பூ வரைஞ்சா மாதிரி தெரியும். இதெல்லாம் கொஞ்சம் எடுக்கிற மாதிரி, அதாவது இப்படி வரணும். அப்படி பண்ணும்போது நேச்சுரல் லுக்ஸ் தெரியும். அப்புறம் இந்த எரேசர், நீடபிள் எரேசர், இந்த இடத்துல பென்சில் ஸ்ட்ரோக்ஸ்லாம் எனக்கு தெரியுது. அதனால்